திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தையாளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே. திருச்சிற்றம்பலம். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது காணப்போகிறோம். செல்வ செருக்கில் ஆளும் கீழ்மகனும் அறிவை மறைக்கின்ற அறியாமையாகிய இருளில் புல்லறிவாகிய மின்னல் ஒளியை பெற்று நிற்பவரும் ஒழுக்கம் இல்லாத பெண்டிரது மயக்கத்தில் வீழ்தல் அல்லது அம்மயக்கத்தை உடைய மனத்தை தேற்றி நன்னறிப்படுத்த மாட்டுவார் அல்லர். அதாவது அப்படி இருக்கிறவர்கள் நன்னறியில் செல்ல மாட்டார்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. பொருள் கொண்ட கண்டனம் என்று கூறுகிறார். பொருள் என்றால் என்ன? பொருள் என்பது இங்கே உடலை அல்லது உலகப் பொருட்களை குறிக்கும். உடல் இன்பமே பெரிது என்று அதன் மீது பற்று கொண்டவர்கள் கண்டன் என்று கூறுகிறாரே, அதை குறிக்கிறது. போதத்தையாளும், போதம் என்பது அறிவு. தன் அறிவை ஆத்ம விசாரணையில் செலுத்தாமல் உலக விவகாரங்களிலேயே செலவிடுபவர்கள். இருள் கொண்ட மின் வெளி கொண்டு நின்றோரும், மின்னல் தோன்றி மறையும் ஒரு நொடி பொழுதை போன்றது உலக இன்பம். அந்த தற்காலிக இன்பத்தை, மின்னல் ஒளியை நிலையானது என்று நம்பி அறியாமை என்னும் இருளில் நிற்பவர்கள். மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள், மயக்கத்தை தரக்கூடிய சிற்றின்ப மோகத்தில் சிக்கி தவிப்பார்கள். மாற்றகில்லாரே, இத்தகைய மயக்க நிலையில் இருப்பவர்களால் தங்கள் மருள் நிறைந்த அந்த மயக்கமுற்ற சிந்தையை மாற்றி தெளிவான ஞானத்தை பெற முடியாது. அதாவது மின்னல் போன்ற நிலையற்ற உலக இன்பங்களை நம்பி மயங்கி கிடப்பவர்கள் என்றும் நிலையான இறைவனின் பேரொளியை உணர தவறிவிடுவார்கள். திருமூலர் உலக இன்பங்களை மின்னல் என்று ஒப்பிடுகிறார். மின்னல் வெளிச்சம் தரும், ஆனால் அது ஒரு நொடிதான் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு ஒருவன் நெடுந்தூரம் பயணம் செய்ய முடியாது. அதுபோல உலகப் புகழும் காமமும் தற்காலிகமானவை. இவற்றில் மயங்குபவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் நிலையான ஞான விளக்கை ஏற்றி அறியாமை இருளை போக்க தெரியாமல் தவிக்கிறார்கள். இதற்கு ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கடும் மழை பெய்யும் ஒரு நள்ளிரவு. அந்த நள்ளிரவில் ஒரு வழிப்போக்கன் காட்டின் வழியாக தன் வீட்டிற்கு செல்ல முயன்று கொண்டிருந்தான். எங்கு பார்த்தாலும் கும்மிருட்டு. பாதை தெரியாமல் தவித்த அவனுக்கு அப்பப்போது வானில் தோன்றும் மின்னல் கீற்றுகள் ஒளியை தந்தன. அவன் அந்த மின்னலை வெட்டும் ஒரு நொடியில் பாதையை பார்ப்பான், ஓடுவான். மின்னல் மறைந்ததும் இருட்டில் எதிலாவது மோதி விழுவான். இப்படியே பல மணி நேரம் போராடி கொண்டிருந்தான். ஆனால் அவனால் பாதையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்போது அந்த வழியாக ஒரு ஞானி கையில் ஒரு விளக்குடன் வந்தார். அவர் சொன்னார், மகனே, மின்னல் என்பது தோன்றி மறையக்கூடியது. அதை கண்டு நீ ஓடினால் பள்ளத்தில் தான் விழுவாயப்பா. இதோ இந்த விளக்கை எடுத்துக்கொள். இது உனக்கு தொடர்ந்து ஒளியை தரும். நீ பாதுகாப்பாக வீடு போய் சேரலாம் என்றார். அந்த மனிதனோ, வேண்டாம் வேண்டாம், மின்னல் வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது பாருங்கள். இந்த சிறிய விளக்கு எனக்கு தேவையே இல்லை என்று மறுத்துவிட்டான். விளைவு என்ன? அவன் மின்னல் ஒளியை நம்பி ஓடி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து தன் கால்களை உடைத்து கொண்டான். நீதிதான் என்ன? மின்னல் போன்றது இந்த உலக இன்பம், ஞானியின் விளக்கு போன்றது இறை சிந்தனை. மின்னலை நம்பினவன் இருளிலேயே தங்கிவிடுவான், விளக்கை ஏந்திவன் வீடு சேர்வான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின் வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயிலுருவார்கள் மருள் கொண்டு சிந்தையை மாற்றகில்லாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.